கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். 2 கேள்வி ஒன்றாகிட்டுக்கிறேன். எளிதாக கிடைத்தால் ஏன் அதன் அசல் தன்மையாக இல்லை விசேஷத்தை உணரத்தில்லை? 2வது கேள்வி, அந்த மாதிரி உணர்கிற மனநிலை எப்போ வரும்? பொதுவாக ஒரு மனிதன் அசிங்கமாக அல்பமாக கேவலமாக பார்க்குறது யாருன்னா அவனை தான். பொதுவாக மனுஷனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டால், வெளியே இருக்கிற விசேஷம்லாம் தெரியும். அவன் ஒரு விசேஷம்னு சொன்னால் மட்டும் ஒத்துக்க முடியாது, சண்டை கூட வருவான். ஒரு மனிதன் தன்னைத்தானே கேவலப்படுத்திப்பான் அப்படின்றது உலகத்தில் புரிஞ்சு வச்சுக்கிறதுனால தான் ஈஸியாக எல்லாரையும் ஏமாற்றிங்கிறாங்க. எல்லாரையும் ரொம்ப காலமாக மனிதனை வாங்கி விற்கிறது இதெல்லாம் பண்ணின்னு வைப்பாங்க. விலங்குகளை அவ்வளோ சாதாரணமாக பண்ண முடியாது. அடைச்சி வச்சுருக்கலாம், மிரட்டி வச்சுருக்கலாம், கடைசி வரைக்கும் அது போராடின்னு இருக்கும், சாகிற வரைக்கும் அது வாழ்கிறதுக்கு. நீங்கள் கூண்டில் வச்சுருக்கிற ஒரு கிளியை எப்போ திறந்து விட்டாலும் பறந்துடும், பழகிட்டு உள்ளேந்துடாது. ஆனால் ஒரு மனுஷனை கூப்பிட்டு வச்சு ஒரு 4 நாள் பேசிட்டோம்னா போதும், அவள்தான் அவன் ஆனாளுக்கும் முட்டாளாகிடுவான். ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்து நீங்கள் ஜாதியில் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா போதும், வாங்கி படிச்சுட்டிங்கன்னா போதும், கட்சி வரைக்கும் நீங்கள் ஏன்னா ஜாதி இந்த ஜாதி தான் அப்படின்னு சொல்லுவீங்க. பெண் பிள்ளைன்னா இப்படி தான் இருக்கணும்னு யாருன்னா சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அவங்களே இன்னொருத்தர் அடிமைகளை உருவாக்குவாங்க. மற்றவங்களாம் செய்ய தேவையில்லை, காட்டுத்தீ மாதிரி தானாக பரவிடும். ஸோ முட்டாள்தனம் வஞ்சகம் இதெல்லாம் வந்து ஈஸியாக பரவிடும். ஒரு மனிதனை நம்ம எவ்வளோ தூரம் சொல்லுங்கிறோம், ஒவ்வொருத்தருமே நீ ரொம்ப விசேஷம், நீ மதிப்பு மிகுந்தவன், உன்ன மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட ஒத்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. இதோட வந்துட்டார் அப்படி தான் சொல்லுவோம். அப்போது ரொம்ப ஈஸியாக அசிங்கமாக பேசுறது யாருன்னா அவங்கள தான் அவங்க முதல்ல ஒத்துப்பாங்க. எனக்கு சரியில்லை, மூக்கு சரியில்லை, கண்ணு சரியில்லை, காது தெரியல, இல்லை தோலோட கலர் சரியில்லை, உயரம் சரியில்லை, இல்லை ஜாதி சரியில்லை, பொருளாதாரத்தில் நான் ஏற்றத்தாழ்வோடு இருக்கிறேன், இந்த மாதிரிலாம் எல்லாம் மனுஷன் மட்டும்தான் சொல்ல முடியும். மற்ற ஏனைய ஜீவராசிகள் எதுவுமே அப்படி சொல்லாது. ஸோ ஏன் அவன் வந்து எளிமையை ஒத்துக்க முடியலன்னா அறிவு அவனுக்கு அதிகமாகிடுச்சு. அறிவு அதிகமானதுனால எடை போட்டு பார்க்குறான், ஒன்றொன்றத்தோட விசேஷமும் அவனுக்கு உணர்றான். அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. வெளியே அவன் அந்த மாதிரி விசேஷத்தை உணர்றதுனால தான் ஒரு விசேஷம் இல்லைன்னு முடிவு வந்துடுறான். யாரோ ஒருத்தர் வேகமாக வரத்தை பார்க்குறான், ஒரு மனுஷன் வேகமாக வர்றாங்கன்னு பார்த்தோன்னே என்னால் ஓட முடியலன்னு தான் சொல்கிறானே தவிர எனக்கு அது தேவை ஏற்படல, நான் அதனால் ஓடலன்னு யோசிக்கிறது இல்லை. எனக்கு அது மாதிரி ஒரு தேவை ஏற்பட்டால் நானும் என்ன பண்ணியிருப்பேன், ஓடி இருப்பேன். அப்போது ஒரு மனிதன் எளிமையா அப்படி ஆக்குறான், எளிமையாக தான் இருக்கிறான்னா அறிவு தான் அவனுக்கு அதுக்கு காரணம். முழு அறிவு அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, ராஜா வைப்பார், 6 அடி இருக்கிறாரு, ஒரு உயரமாக இருக்கிறார், அப்படி கத்தி நீட்டினார்னா நம்ம மேலே போட்டால் செத்துருவோம், அதனால் பக்கத்தெல்லாம் போகக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம், பண்ண மாட்டோம். அதே மாதிரி யாருன்னா வராங்கன்னா ராஜாதி ராஜகம்பீர ராஜமாத்தாண்ட மகேந்திர பூபதி பராக் அப்படின்னோடனே எல்லாம் காலில் வந்து கையில் வந்து பொழைச்சு. ஒரு மனிதனை மதிக்கிறதுன்றது வேறு, ஒரு மனிதனுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறதுன்றது வேறு. ஸோ மனிதனுக்கு என்ன தெரியும் அப்படின்னா கீழ்ப்படி தெரியும், தன்னை அவமானப்படுத்த தெரியும், அசிங்கப்படுத்த தெரியும், தன்னை கேவலப்படுத்திக்க தெரியும், தன்னை வந்து எதோடும் ஒப்பிட்டு நான் மட்டமானவன் சொல்ல தெரியும். கண்ணாடி முன்னாடி போய் நின்று நீங்கள் நம்ம திருத்துறோன்னு சொல்கிறோம், கண்ணாடி திருத்துறது இல்லை. சம்டைம்ஸ் கண்ணாடி வெண்டெல்லாம் இருக்கும், கண்ணாடி ஒன்றும் உங்களை முழுசெல்லாம் காட்டல, ஆனால் ஒத்துக்க முடியாது உங்களால். கண்ணாடியே பார்க்காத மனுஷன்லாம் கூட வாழ்ந்துருக்கலாம். அப்போ ஏன் என்னால் எளிமையை ஒத்துக்க முடியலன்னா அறிவு வந்த உடனே எனக்கு இப்படி எடை போட்டு பார்த்து என்னோட விசேஷங்களை வெளியே தேடி இப்படி ஆகிட்டேன். நிறைய ஞானிங்க அந்த காலத்தில் இந்த வாழ்ந்தவங்க சித்தரங்கள்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க, வெளியே பார்க்காத, புலன்கள் எல்லாம் வெளியே பார்த்துன்னுக்கிற, வெளியே பார்க்காதனோன்னு இவங்களாம் என்ன தப்பாக புரிஞ்சினாங்கன்னா வெளியே பார்க்கறதுனால வெளியே போயிடுதுன்றதெல்லாம் கிடையாது. வெளியே பார்க்கறதுனால உன்னை கூட எடுத்து போய் அதை கம்பேர் பண்ணிக்கிறேன், அதனால் அதை கள்ளப்புணல்னு சொன்னாங்க. கள்ளத்தனம் வந்து எனக்கு எதிராக வேலை செய்யுது, என் கண்கள் எனக்கு எதிராக வேலை செய்யுது. நான் சரியில்லை, இன்னொன்று சரின்னு சொல்கிறதுக்கு என் கண் வேலை செய்யுது. என் குரல் சரியில்லை, இன்னொருத்தர் குரல் சரி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு காது வேலை செய்யுது. என் வாசம் எனக்கு பிடிக்கல, இன்னொருத்தரோட வாசம் எனக்கு பிடிச்சிருக்குது, இல்லை வெளியே மகரந்தம் பூ அது இதெல்லாம் வாசனையாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு மூக்கு இருக்குது. அப்போ என் புலன்களெல்லாம் எனக்கு எதிராக வேலை செய்யறது ஒரு வேலையாக வச்சுருக்குது, அதனால் அது கள்ளத்தனமாச்சு. இப்போ அப்படி இல்லை, அவர் ஒரு விசேஷம், நானும் விசேஷம்தான்.
அவர் தனி அழகு, நான் ஒரு தனி அழகு, அவர் 5.4 நான் 5.2 இப்படி ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஆனால் புரிஞ்சுப்பாங்க, லேட் ஆகும். இந்த மனநிலை எப்போ வரும் அப்படின்னு கேட்டால், கடவுள் வரம் கொடுத்தா தான் வரும். தனியாக ஒரு மனிதனுக்கு அப்படி வராது. இறைவன் வாய்ப்பு தரணும். நீ ஒரு விசேஷம்னு உணர்வு தகுதியை உனக்கு தரணும். அதனால தான் அவனர்கள் அல்லின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த வாய்ப்பு எப்போ வரும் அப்படின்னு கேட்டால், கண்மூடித்தனமாக நீங்கள் இறைவனை ஒத்துக்கினா கூட ஓகே தான். ஏதோ ஒரு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இது எல்லாத்தையும் செயல்படுது, இது எல்லாத்துக்கும் மேற்பட்ட ஒன்று இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்மூடித்தனமாக தெரியாது ஒத்துக்கினா கூட ஒத்துக்கலாம். அங்கேயும் உங்களுக்கு நிறைய வேலை செஞ்சு வச்சுக்கிறாங்க. கல், மண்ணை, வெங்கலத்தை, பித்தளையை, செம்பை, இல்லை யாரோ ஒரு மனிதன் போனதை, இல்லை வேதங்கள்னு சொல்லி புத்தகங்கள் எல்லாம் சொல்லி வச்ச உடனே அங்கேயும் ஏமாந்துருக்குறீங்க. கடவுள் உங்களுக்கு வாய்ப்பு தரத்துக்கான சந்தர்ப்பமே இல்லை. உங்களுக்கு ஒரு கொசு கடிச்சா நீங்கள் கொசு அடிக்கிறீங்க, சாகச்சிட்றீங்க. உங்களுக்கு எதனா பசியத்தான் சாப்பிட்றீங்க. அது அப்போல்லாம் நீங்கள் செய்வோம் அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டீங்க. உங்களுக்குள்ள உணர்வுகள் ஏற்பட்டு உணர்ச்சிகள் தூண்டப்பட்டால் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க. ஒரு ஆணாவோ பெண்ணாவோ மலரும் போது நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க. அப்போ கடவுள் எனக்கு எப்போதும் வாய்ப்பு தருவாரான்னா தந்து தான் இருக்கிறாரு. ஆனால் நான் கடவுளை நேசிக்கிறதே இல்லை, என்னை மதிக்கிறதே இல்லை. எங்கே போனாலும் அவங்கவுங்க இப்போ எல்லா பாடத்திட்டமும் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிருத்தியார் விசேஷமானவர்னு சொல்கிறது தான் உங்கள் வேலையாகவே இருக்கும். எந்த சாமியார்கிட்ட போனாலும் சரி, எந்த புக்கு வச்சாலும் சரி, ஒரு சயின்டிஸ்ட்டோட பேரை பார்த்து அவர் என்னென்ன கண்டுபிடிச்சாருன்றதெல்லாம் மனப்பாடம் பண்ணி, இப்போ நீங்கள் ஏன் சயின்டிஸ்ட் ஆகலன்னு கேட்டால் அது நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஆகிட்டே. ஒரு கவிதை இலக்கணம் எழுதுனவரை பார்த்தீங்கன்னா அவர் இலக்கணம் கவிதையெல்லாம் எழுதுறவர், நான் அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஒரு பாட்டு எழுதுறவரை பார்த்தீங்கன்னா அவர் பாட்டு எழுதுறவர், அவருக்கு எனக்கு அது சம்மந்தம் இல்லை அப்படின்னு என்னை கீழ்மைப்படுத்திக்கிறது தான் சுற்றியும் பார்க்குறேன். நான் யார், நான் எதனா செய்ய வந்துருன்னா, நான் கவிதை எழுத முடியுமா, நான் பாட்டு பாட முடியுமா, நான் ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியுமா, நான் அறிவியல் அறிஞனாக ஆக முடியுமா, நான் இந்த சமூகத்துக்கு எதனா செயல்பட முடியுமான்னு யாருமே யோசிக்கிறது இல்லை. அப்படி வளர்க்குறதும் இல்லை, அப்படி பேசுகிறதும் இல்லை. பள்ளிக்கூடங்கள் எத்தனை போய் சேர்த்த உடனே நீங்கள் ஒரு முட்டாள்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக நீங்கள் அறிவாளின்ட்டு வெளியே வருவீங்க, அதுக்கு அர்த்தம் முட்டாள் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் 10வது பாஸ் பண்ணேன்னொடனே பெருமையாயிடும், இல்லை 12வது பாஸ் பண்ண பெருமையாயிடும், இல்லை டிகிரி வாங்கினோடனே பெருமையாயிடும், ஏதோ ஒன்று இன்ஜினியரிங் வாங்கி வச்சோடனே பெருமையாயிடும். நீங்கள் வேறு ஒன்றுமே செய்ய மாட்டீங்க, அவ்வளோதான். ஏதோ ஒரு கம்பெனிக்கு போகிற ஒரு சராசரி ஒரு டப்பாவாக மாறிட்டுருப்பீங்க. சிந்திக்கிறதோ அந்த திறமையை வளர்த்துக்கிறதோ நான் புதுசாக ஒன்று கண்டுபிடித்தோ இல்லை. யாருன்னா படிக்காமல் ஏழை ஏழை ஆகிட்டான்னா அவனா வாழ்க்கையில் முன்னேறணும், பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சான்னா கம்பெனி வைப்பான். ஓனர்லாம் அப்படி தான் பார்க்கலாம். நீங்கள் அரசியல்வாதிகள்லாம் காலேஜ் நடத்துவாங்க, காலேஜில் படித்தவங்கலாம் பாவம் படிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஒன்றுமே படிக்காத அரசியல் தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ படிக்கிறதுக்கும் இதுக்கும் சரியே இல்லை. அப்போ பள்ளிக்கூடங்கள் உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால் உங்கள் அறிவை மங்கடிக்க செய்யுது. சரியா, பள்ளிக்கூடங்கள் தான் மங்க செய்யுது. ஆன்மீக வகுப்புக்கெல்லாம் போகலாம், ஆன்மீகவாதிங்கிட்ட போய் கடவுள்லாம் தெரிஞ்சுக்கலான்னு போனால் அவன் இதை விட மோசம். என் போட்டோ வச்சுக்கோ, சராசரியாக நீங்கள் மற்றவங்களுக்கு வணக்கம் சொல்லுவீங்க. அப்புறமா நீங்கள் ஏதோ ஒரு ஆன்மீக வகுப்பு போனீங்கன்னா குருவர்லே திருவர்லே சரணுன்னுவீங்க. ஸோ உங்கள் வணக்கம் மறந்துடும், உங்கள் குட் மார்னிங் மறந்துடும், உங்கள் ஹாய் போயிடும், உங்கள் யாரை பார்த்து ஸ்டைலாக சொல்கிறதெல்லாம் மறந்துடும், உங்கள் நேச்சர்லாம் என்ன ஆச்சுன்னா சிதைச்சிடுவாங்க. அப்போது ஒரு மனிதன் தன்னை மதித்து நான் ஒரு விசேஷம்னு உணர்றதுக்கு தயாராக இல்லை. ஏன் தயாராக இல்லைன்னா அவ்வளோ படிச்சுட்டான், அவ்வளோ தெரிஞ்சிச்சு, அவனை மதிக்க முடியாத அளவுக்கு அவனுக்கு தெரியும். மகாத்மா யார் அப்படின்னு யாரை கேட்டாலும் இன்னொருத்தருடைய பேரை தான் சொல்லுவாங்க. நான் ஒரு மகாத்மான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்படி யாருன்னா சொல்லி கொடுத்தா கூட கிண்டல் பண்ணுவீங்க. இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன், நீ ஒரு விசேஷம், நீ ஒரு மகாத்மா, நீ ஒரு உன்னதமானவன், நீ கல்யாணம்லாம் பண்ணி புள்ள குட்டிங்களெல்லாம் காப்பாற்றினுக்கிற, இன்னும் வரைக்கும் சம்பாதிச்சு சாப்பிட்டு செத்து இருக்கலாம், விட்டு என்ன பண்ணுகிற, ஒரு குடும்பத்தெல்லாம் காப்பாற்றுற, யாருக்காகவோ கை ரிக்ஷா இழுக்கிற, யாருக்காகவோ ஆட்டோ ஓட்டுற, யாருக்காகவோ டோலி தூக்குற, யாருக்காகவோ டாய்லெட்டு கழுவுற, யாருக்காகவோ முடி வெட்டுற, இவ்வளோ கஷ்டம் நீ பட வேண்டியதில்லை, சந்தோஷமாக இருன்னு சொன்னால் ஒத்துப்பா நினைக்கிறீங்க. போசாமி எங்களை ஏமாத்துறேன்னுவோம். ஏன்னா ஏமாத்துறவங்களாம் தான் போய் வசதியாகிட்டு இருக்கிறாங்க. வயசார் ரோட்டில் போய் சாப்பிட்றவனும், இல்லை வெளியே நல்லா வசதியாக வாழ்கிறவனும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏமாற்ற தெரிஞ்சவன், அடுத்தவங்க வேலையில் உழைப்புகளை கஷ்டப்பட்டு தெரிஞ்சவன், சுரண்டி பழக்க தெரிஞ்சவனை தான் இந்த சமூகம் உருவாக்கி வச்சிருக்கு. யாரும் உழைக்க தயாராக இல்லை. உழைச்சாலும் அவர் கேவலமாக பார்க்கப்படுறார். பயங்கர திறமை உள்ளவர்கள்லாம் கேவலமாக தான் பார்க்கப்படுறார். அதனால் மாறுறது அப்படின்றது சாத்தியம் இல்லை, மாற்றவும் மாட்டாங்க. போனால் நீ புத்திசாலி லிஸ்ட்டுக்கு உழைக்கிறவன்லேருந்து வெளியே வான்னு சொல்லுவான். நீ உழைக்காத வா, ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்கி
அங்கங்கே கூட்டம் கூட்டமாக நீங்கள் பார்க்கலாம். இந்த அரசியல் தலைவர்களோ இல்லை ஆன்மீக வகுப்புகளோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பாதிக்க தெரிஞ்ச உழைக்க தெரியாத ஒரு கூட்டம் தான் உட்காந்துருக்கும். உழைக்க தெரிஞ்ச கூட்டம் இருக்காது. நீங்கள் பார்க்கலாம் பெருசாக யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிறைய கிளப்புங்கள்லாம் இருக்கும், நிறைய ஆன்மீக வகுப்புங்கள்லாம் யார் போவாங்கன்னா அப்படி தான் போவாங்க. உழைக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற மாட்டாங்களான்னா அவங்களுக்கு அப்படி தான், அவனே அப்படி தான் நினச்சிக்கிறான். உழைக்கிறவனே அப்படி தான் நினச்சிக்கிறான்னா நம்ம வந்து படிக்கலை, அதனால் நம்ம வேலை செய்யணும்னு நினச்சிக்கிறோம். படித்தா தான் வேலை செய்யணும். ஆக்சுவலாக படிக்கிறவங்க தான் டெக்னிக்கலாக வேலை செய்யணும். பட் சில தொழிலெலாம் அப்படி தான். இப்போ வெளிநாட்டுங்களெல்லாம் போனால் படித்தவங்க தான் வேலை செய்கிறாங்க. இங்கே படிக்காதவங்க தான் வேலை செய்வாங்க. அவங்களுக்கு வேலை தெரியும், ஆனால் படிக்கலைன்ட்டு ஒரு குற்ற உணர்வு இருக்கும். நான் வந்து 8வது தான் படிச்சுக்கிறேன், 10வது தான் படிச்சுக்கிறேன், எனக்கு தெரியாதுன்ற குற்ற உணர்வு. ஆனால் நல்லா கை தேர்ந்த வேலைக்காரனாக இருப்பார். இந்த கொத்தனாராக இருப்பார், கம்பி கட்டுறவராக இருப்பார், எலக்ட்ரிக்கல் வேலை செய்கிறவராக இருப்பார். ஆனால் கையெழுத்து போடுறவர், அந்த இபி போய் ஆஃபீஸில் கையெழுத்து போடுற வேலை செய்கிறவராக இருக்க மாட்டார். அவருக்கு தெரியவும் தெரியாது ஒயரிங்கெல்லாம் பண்ணுறது. படிச்சிருப்பார், சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கி வச்சுருப்பார், கையெழுத்து மட்டும் போடுவார். இப்போ இந்த சமூகம், ஒட்டுமொத்த சமூகமே எப்படி செஞ்சுருக்குது அப்படின்னா, மனிதனை அடிமையாக்கி எனக்கு பொழப்பு நடத்தணும். அதுக்கு தான் படிப்பெல்லாம் அவங்களுக்கு. ரோடு போடுவார், தாரில் நிற்பார், அவருக்கு சம்பளம் பார்த்தா கம்மியாக இருக்கும். சூப்பர்வைசர் பண்ணுவார், அவருக்கு நிறைய சம்பளம் இருக்கும். அப்படி தான் செஞ்சு வச்சுக்கிறாங்க. அப்போது எளிமையாக இருந்தாக்கா எப்படி ஒத்துக்க முடியும்? அவர் திறமையானவர்னே உங்களுக்கு புரியலையே. ஒரு ஆட்சி மாற்றம், கால மாற்றங்கள் ஏற்பட்டு உழைக்கிறவனுக்கெல்லாம் மரியாதை வரணும்னா இப்போ தான் ஏஐ வந்துடுது. இனிமேல் பட்டு நடக்கும். ஏன்னா சூப்பர்வைசிங் பண்ணுறதுக்கெல்லாம் ஏஐ பண்ணிக்கும். அதை கண்காணிக்கிற வேலையெல்லாம் ஏஐ பண்ணிக்கும். அட்டனன்ஸ் போடுற வேலையை ஏஐ பண்ணிக்கும். சம்பளம் போடுற வேலையை ஏஐ பண்ணிக்கும். ஆனால் வேலை செய்கிற வேலையை ஏஐ பண்ணாது. வேலை செய்கிற வேலையை வேலை செய்கிறவர் தான் செய்யணும். நெட்டை டைட் பண்ணுறது ஏஐ பண்ணாது. டைட் ஆகிடுச்சான்னு பார்க்கும், வண்டி ஓடிச்சான்னு பார்க்கும், வண்டி போயிடுச்சான்னு பார்க்கும், வண்டி எங்கே போகுதுன்னு ட்ராக் பண்ணும். ஆனால் ஒரு டிரைவர் தான் ஒரு வண்டியை ஓட்டணும். இல்லை வண்டிக்கு என்ஜின்லாம் வச்சு அந்த ஸ்டேரிங்கும் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஏஐ பண்ணலாம். ஆனால் கூட உழைக்கிறவங்க, லோட் பண்ணுறவங்க, அன்லோட் பண்ணுறவங்க, இதுக்கெல்லாம் கருவிகளோட துணையோடு கூட செய்யலாம். இந்த எளிமையானவர்கள் பார்த்திங்கன்னா கருவியெல்லாம் பார்த்து பயப்படுவாங்க. புதுசாக கருவி வந்தால் ஒத்துக்க முடியாது, நமக்கு வேலை இல்லாமல் போயிடுமோன்னு கெஞ்சுற மாதிரி பண்ணி வச்சுக்கிறான். ஒரு வேலை செய்கிறவனை எனக்கு வேலை கொடு அப்படின்னு கெஞ்சுற மாதிரி செஞ்சு வச்சுக்கிறாங்க. ஒரு காலத்துக்கு அப்புறமா அதெல்லாம் நடக்காது. நீங்கள் போய் வேலை செய்கிறவங்களே கெஞ்சுற மாதிரி இருக்கும். இப்போயே ஆள் பற்றாக்குறை, வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் காலமாக. ஸோ எளிமையெல்லாம் மாறணும் அப்படின்னா உண்மையிலேயே சாப்பிட்றது, வேலை செய்கிறது, உழைக்கிறது, ஒரு பொருளை உருவாக்குறது, இதெல்லாம் விசேஷமானதுன்னு ஒரு மனுஷனுக்கு புரிஞ்சால் வழி என்ன பொறுத்து இல்லை போகிறதில்ல. காலம்தான் பதில் சொல்ல முடியும். நான் என்ன செய்ய முடியாது. அதை நான் சொல்லலாம், நீ ஒரு விசேஷமானவன், நான் ஒத்துக்கிறதுக்கு ஆளுக்குறான். பணம் பண்ணுறதுக்காக அது மாதிரி சொல்கிறாரு, ஏமாத்துறாரு, ஒரு தந்திரங்களை கையாளுறாரு. உன்னை சரின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, வியாபாரம் பண்ணுறாருன்னு நினச்சிப்பாங்க. இருக்கட்டும், ஒரு நாள் எல்லாருக்குமே புரிய வரும்போது இந்த மனுஷன் அப்போ அதை தான் சொல்லியிருந்தான்னு தெரியலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் திளைப்போம். குருசில யோகிய நாடு, உன்னை நீ கொண்டாடு. கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மனம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.